ஒரு ஒரு குரூப் சேர்ந்து மதமாக்கி அதை கவர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு குரூப் வந்து ஜாதி பேரை சொல்லிட்டு ஒரு குரூப். நீங்கள் மனிதனாக தான் இருக்கும். இப்போ நானே வந்து உங்ககிட்ட இந்த இன்டர்வியூ நான் வந்து இன்டர்வியூ பண்ணுறேன். என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி நான் கூப்பிட்டீங்க. கடவுள் இல்லைன்னு யார் சொல்கிறான்னா அவன் தான் அதிகமாக கடவுளையே மனசில் நினைக்கிறவன். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தான் கடவுள். அவன் தான் சொல்லுவான் கடவுள்ல கடவுள். நம்ம கடவுள் இருக்குன்னு எங்காவது கடவுள் சாமி கும்பிட்றோம், கடவுளுக்கு எங்காவது சொல்லிட்டு திரியிறாங்க. நீர் ரெண்டு நெருப்பு, இந்த ரெண்டுமே வந்து 24ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ள அதிரி உதிரியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்ம தற்காப்பாக இருக்கணும். நான் சொல்ல வர்றது அதான், நான் படித்ததை சொல்கிறேன். இயற்கை சீற்றத்தின் வெளிப்பாடா அல்லது சித்தர்களுடைய வாக்கு பொய்யா சார்? அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். அவங்க சொன்னது நடக்கலைன்னா சந்தோஷம், நடக்கலைன்னாலும் திட்டுறாங்க. சரி சார், என்னையா வந்து வாய் வாய். அதாவது இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்குள் பெட்ரோலுங்கிறதே கிடைக்காது பூமியில. பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலுங்கிறது ஒன்னே இனிமேல் கிடைக்காது. மனிதன் வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே வந்து அளவை மீறி போறதுனால இயற்கையினுடைய அளவுகளை குறைஞ்சிட்டு. ஸோ மென்டலை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அவனுக்கு வந்து நடந்து முடிந்த கதைகளும் தெரியும், நடக்க போகிற கதைகளும் தெரியும். இது வாட்ச் பண்ணும். நான்லாம் வந்து இதெல்லாம் அப்போ படித்ததை வச்சுக்கிட்டு மென்டல்லாம் பேசிக்கும் போது அப்படியே ஒட்டு கேட்க போய் கொஞ்சம் தள்ளி நின்று என்ன தான் பேசுகிறாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணணும். அது சொன்னால் வந்து வேணும் பைத்தியக்காரத்தனம் அந்த உளறிக்கணும் சொல்கிறோம் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு சித்தர்கள் ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்களா? பரிகாரங்கள் தானே. ஆமாம், இருக்குது பரிகாரங்கள். சித்தர்கள் சொல்லி ஒன்று இருக்கு. ஆனால் காசு செலவு பண்ணி பண்ணுற பரிகாரம் எந்த சித்தரும் சொல்லுவேன். அது நீங்களே வீம்புக்கு போய் பண்றது. அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற செலிபிரிட்டி, நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான திரு அனுமோகன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு, ஏற்கனவே வெயில் தாங்க முடியல அப்படின்னு ஒரு இயற்கை சீற்றத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெரிய புயல், பூகம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தமிழ்நாட்டிலே நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சென்னை மற்ற மாவட்டங்களும் இப்போ குற்றாலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டறிவு வந்து மொத்தமா நிறைய பேர் வந்து அதுல காவும் வாங்குச்சு. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நடக்கிறது நம்ம முன்னோர்கள் ஒரு பருவகால நிலைகள் அப்படின்னு ஒரு கால அட்டவணை எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்ச அந்த காலவட்டனைக்கும் இப்ப நடக்கிறதும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்து இயற்கை சீற்றத்தின் வெளிப்பாடா அல்லது சித்தர்களுடைய வாக்கு பொய்யா சார்? இல்ல, சித்தர்களுடைய வாக்கு இதுவரைக்கும் வந்து பலிக்காம இருந்தது இல்லை. இது வரைக்கும் நடந்துருக்கு. அந்த டியூரேஷன் பீரியடு தான் கொஞ்சம் மாறி இருக்குமே ஒழிய மற்றபடி சித்தர்கள் எழுதிய ஒவ்வொரு வாசமும் இது வரைக்கும் பழிச்சுட்டு தான் இருக்கு. இப்போ நானே வந்து சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன், இயற்கை சீற்றம் அதாவது பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு. இந்த பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு என்பது 24ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல அதிபயங்கரமா இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். அப்போ படிச்சது அது அந்த மாதிரி நடக்கக்கூடாது, கடவுளை வேண்டிக்கிறது நம்ம அதுதான். ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்க பாருங்க, அது இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தா நீர் நெருப்பு இதனுடைய பாதிப்புகள் வந்து கிட்டத்தட்ட அதிகமாகவே இருக்கும் உலக அளவில். இப்போ மழை பெய்யாத காலத்தில் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் பேத்துக்கிட்டு போகுதுங்கிறான். நில அரிப்பு வருதா இல்லைங்களா? இப்போ வெப்பம் அப்படின்னு பார்த்தா அது நெருப்பு தான். நெருப்பு அப்படின்னு எந்த ரூபத்திலையும் வரும். அது வானத்திலிருந்து விழுகுதா, இல்லை போயிட்டு இருக்கிற டேங்கர் லாரி வெடிக்குதா, இல்லை நீங்கள் இப்போ லாஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல சிவகாசி பக்கத்தில் பட்டாசு வெடிச்சுது. உங்களுக்கு புரிஞ்சுதா? அதனால வந்து நீர் ரெண்டு நெருப்பு, இந்த ரெண்டுமே வந்து 24ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ள அதிரி உதிரியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்ம தற்காப்பாக இருக்கணும். நான் சொல்ல வர்றது அதான், நான் படித்ததை சொல்கிறேன். நடக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். அதை மீறி நடக்கும் அப்படிங்கிறத சித்தர் சொல்லியிருக்காங்க. இது நடந்தா தான் உங்களுக்கெல்லாம் அறிவு வருங்கிற மாதிரி எழுதியிருக்கிறது எல்லாம். ஸோ என்ன சொல்லலாம், இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனாலும் இயற்கை சீற்றத்தை மனிதன் வந்து தாங்குற அளவுக்கு அவனுக்கு சக்தி கொடுக்கணும். ஆனால் இயற்கை சீற்றத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வானிலை வந்து அறிக்கை கொடுக்குது அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க, இந்த டைமுக்கு இப்படி மழை வருங்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு இங்கே வந்து சென்னையில் மழை பெய்யுனா இன்னைக்கு பெய்யும், நாளைக்கு பெய்யுது. ஒரு ஐடியா தான் அது. இப்படி வரலாம்னு சொல்றாங்க. ஒரு அபிமானம் தானே சொல்ல முடியுமா? கரெக்டாக இல்லை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜோதிடமும் அப்படின்னா இந்த மாதிரி சித்தர்களோட சொன்னது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது வந்து அதில் முன்பின் இருக்குமே ஒழிய
இந்த நடக்கிறது நடந்தே தீரும். அதனால அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நான் அந்த பேட்டிகளை கொடுத்துருக்கேன். சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன எல்லாம் மைனஸ் சொல்றது எனக்கு என்ன ஆசையா, நானும் மனுஷன் தானே, ஓகேங்களா, நானும் இந்த உலகத்தில் வாழணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தானே. அதனால அதுக்காக நான் சொல்ல, நம்ம ப்ரிப்பேராக இருக்கோம்னு சொல்லுவேன். அதாவது இயற்கையோடு நம்ம ஒன்றி வாழ பழகலை, நம்ம இயற்கை மாறுபட்டு போயிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? புரியுது சார். அந்த இயற்கையை வந்து நம்ம என்னைக்கு வந்து இயற்கை கடவுளாக நினச்சி, இயற்கைக்கு ஒரு வழிபாடு அதை நம்ம செஞ்சாவே வந்து கடவுளுங்கிறத என்ன, இயற்கை வழிபாடு தானே. இயற்கை தான் நான் வந்து உருவங்களா படைச்சு வந்து கடவுளா வழிபடுற மொழிய. காத்து இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? முடியாது. வெயில் இல்லாமல் இருக்க முடியுமா? சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருக்க முடியுமா? நீர் இல்லாமல் இருக்க முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ எதுக்கு சொல்ல, பூமி நிலங்கிறது இல்லாமல் இருக்கு. அதனால என்ன, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், இதை நம்பி தான் மனிதனுடைய வாழ்க்கையை. இதை மீறி அவனுடைய அறிவுக்கு உண்டானதான் விஞ்ஞானம். இப்போ அந்த விஞ்ஞானம் கூட எனக்கு தெரிஞ்சு மைனஸில் தான் போயிட்டு இருக்கு சார். இந்த விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும்போது விஞ்ஞானம் இது ரெண்டையுமே நம்ம பிரிச்சு பார்க்கலாம் சார். தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய, அதுவும் குறிப்பா வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடம் எல்லாம் காடுகள், மலைக்காடுகள், அடர்ந்த காடுகள், இந்த மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த இடங்கள்ல தான் சித்தர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. இந்த விஞ்ஞானத்துல இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நிறைய ப்ராஜெக்ட் வராங்க. இப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலையவே உடைக்கிற அளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல இயற்கையை அந்த இடத்துல வந்து மனிதர்கள் அழிக்க முற்படும் போது இதோடைய அந்த வெளிப்பாடு எந்த அளவுக்கு சார் இருக்கும்? இல்லை, அதுதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, ஒரு ஒரு நம்ம பூமிக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா ஓசோன். ஆமா. இந்த சூரியனுடைய வெளிச்சம், அந்த பவர் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி, எந்த ஒரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓசோன். இந்த ஓசோனையே நம்ம உடைச்சிட்டோம். ஆமா. ராக்கெட்டுகளை விட்டுவிட்டு ஓசோன் போச்சு. நான் சொல்ல, சயின்டிஸ்டே சொன்னதுதான், ஓசோன் உடைச்சிட்டோம். இப்போ அதை வந்து உடையும் பொழுது இயற்கை சீற்றம் அதிகமாகும். இப்போ அதிகமான வெப்பங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஓசோன், அந்த ஓசோன் அதுல இருக்க அந்த ஓட்டை தான் அந்த லைன் இருந்ததுன்னு வைங்களேன், அது ஒரு கவர் தானே அது. ஆமா. அதையே நம்ம கிழிச்சிட்டோம். சரி. ஒரு பேக்ல ஒரு கவர் வந்து உடைஞ்சதுன்னு வைங்களேன், பொருள் எல்லாம் கீழே தான். அந்த மாதிரி வெளிச்சம், அதே மாதிரி மழை எல்லாமே வந்து ராங்கா போயிடுச்சு. ஸோ விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது இதெல்லாம் மைனஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் தான் போக முடியும். அதிக உயரத்தை பார்த்தோன்னு உலகத்துல மனுஷன் கிடையாது, அதிகமான ஆழத்தை பார்த்தோன்னு கிடையாது. கடலோட ஆழம் வந்து சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்ல முடியும்? சும்மா ஒரு தோராயமா சொல்லுவீங்க, 10,000 அடி இருக்குது, 30,000 அடி. அது கீழே இருக்கு, அதுக்கு கீழேயும் எரிமலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம லெவல் இவ்வளவுதான். நம்ம அதனால சொல்ற, இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த இயற்கையோட ஒத்து வாழ்றது இல்ல. அது என்னன்னா, இப்போ அங்க காட்டு மிருகங்கள் அடிக்கிறது, இந்த இயற்கை சீற்றங்கள். இப்போ நம்ம ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல எடுத்துக்கோங்க, மணிமுத்தாறு அருவி எப்பவுமே வந்து நீரா கொட்டுறது. தாமிரபரணிக்கு ஒரு மூல ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மணிமுத்தாறு அருவியில அருவி வரல. அதுக்கு பக்கத்துல இருக்கிற குற்றாலத்துல காட்டருவி வருது. ஒரே மலைத்தொடர்ல 2 வெவ்வேறு இடத்துல இருக்கிற ஒரே நீர்வீழ்ச்சியில இப்படி ஒரு பெரிய இயற்கை மாற்றம் நடக்குது. இல்ல, அது வந்து அது தண்ணி போற வழி தானே, மேடு பள்ளங்களை நோக்கி தானே. நீருங்கிறது ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராதுன்னா அது ரீசன் வந்து மேடு பள்ளங்கள் தான். ஆனா இப்ப இந்த வருஷத்துல வந்து அதிமித மழை இருக்கும். அதீத மழை, நீரினால் சில ஆபத்துகள், விபத்துகள் நீர்னால நிறைய ஆபத்துகள். நீர்னாலையும் சில மைனஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நெருப்பாலையும் இருக்கு. ஆமா, நீங்க சமீபத்துல ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி மாவட்டம், நாகப்பட்டினம், இந்த மாதிரி வந்து முக்கடலும் சேர்ந்து நிக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட போகுது. அதுல நீருக்கு அடியில் இருக்கிற ஒரு எரிமலை பிளம்பு ஏதோ வெடிக்க போகுது. அது வெடிச்சதுக்கு அப்புறம் நிலப்பரப்பு நீர்ப்பரப்பா மாறும், நீர்ப்பரப்பு நிலப்பரப்பா மாறும் அப்படிங்கிறீங்க. இது எந்த காலகட்டத்துல சார் நடக்கும் அப்படின்னு சித்தர்கள் கூறி வச்சிருக்காங்க? இல்ல, அதுதான் நான் படிச்சது. இந்த 2024 டிசம்பருக்குள் இதனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறாரு. இது நான் 2024ன்னு ஏன் படித்தேன் அப்படின்னா, 2 சந்திரன் 1 ராகு நம்பர் வரும் பொழுது, சரி, 2 சந்திரன் 2 2 4 வருதுல, 2 0 2 4, அது நியூமராலஜி படி 2 சந்திரன் 1 ராகு, டோட்டலா வரும்போது சனி ஒரு 8. சரி. ஸோ இந்த கால்குலேஷனை அன்னைக்கு வந்து எழுதுனது நான் படிச்சது. அப்போ 24 டிசம்பர் அப்படிங்கிறது அந்த 31ங்கிறது ஒரு கணக்கு, அதுவும் 4 தான். சரி. கூட்டுனா
இந்த கணக்கெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா முக்கடலும் பொங்குங்கிறாங்க. அதாவது அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். ஆமா, இந்திய பெருங்கடல். இப்போ 3 கடல் இப்படி நம்ம தான் சவுத்துல கரெக்டா இருக்கும். நம்ம தான் இந்த 3ம் பொங்கும் பொழுது என்ன ஆகும்? நிலப்பரப்பு நீரில் மூழ்கும். நீரில் மூழ்கும். அது அளவெல்லாம் சொல்லல, ஒரு ஒரு பாதகம் ஏற்படும்னு சொல்றாங்க. இப்ப அதுல மெயினா அந்த 3 கடலும் சேர்ந்து 4 பக்கம் உள்ளது ஸ்ரீலங்கா, இலங்கை. அப்ப இலங்கை வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இலங்கையில வந்து இந்த மாதிரி நீர் நெருப்புனால சீற்றங்கள்லாம் அதிகம் வரும். ஸோ நம்ம வந்து அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சவுத் சைடு, இந்தியாவுடைய சவுத் சைடு அவங்கெல்லாம் கொஞ்சம், அதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன், அவங்க சொன்னது நடக்கலைன்னா சந்தோஷம், நடக்கலைன்னாலும் திட்டுறாங்க. சரி சார், நடந்துச்சுன்னா என்னையா வந்து வாய் சொன்னபடியே நடந்து போச்சுன்னு திட்டுறாங்க. கண்டிப்பா உண்டு. நான் படிச்சதுக்கு தான் சொல்றேன் ஒழிய எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது அழியணும். அதாவது ஒரு பொருள் வந்து அழிஞ்சு போச்சுன்னா நம்ம மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உயிர் அழிவு வரக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. என்னுடைய வேண்டுதல் அதுதான். அது உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எல்லாருமே நீங்க சொன்னீங்க நம்ம வந்து ஏன் வந்து இயற்கையோட ஒன்றி வாழல அப்படின்னா, எந்த மனிதனை தவிர எந்த உயிரினமாவது இயற்கைக்கு மீறி நடக்குதா? நடக்காது. ஒரு மிருகங்கள் காட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆமா, சாப்பாடே கிடைக்கலன்னா அங்க என்ன அதான் பண்ண முடியாது, நாட்டுக்குள்ள வந்து சாப்பிட்றது இல்லை. புரிஞ்சுங்களா? ஒரு பறவை ஒரு கிளைமேட் மாறிச்சுன்னா பாருங்க, அமெரிக்காவில இருந்து எங்கேயோ பறந்து வந்து வேடந்தாங்கல வந்து இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு குடும்பம் நடத்தி குழந்தையும் பத்திட்டு திருப்பி கூட்டிட்டு போகுது. அப்ப 5 அறிவு உள்ள பிராணிகளுக்கு தெரியுது இயற்கையோட ஒன்றி வாழணும். ஆமா, இடத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்க ஒண்ணும் இல்லையா, நீங்க சென்னையில் இருக்கிறீங்க, இந்த சரௌண்டிங் இருக்கிற பூமியில விளையிறத நம்ம சாப்பிடணும். இங்க குளிர்காலத்துல என்ன 4 பருவநிலைகள், 4 பருவநிலை மாற்றங்கள் உண்டு. ஆமா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இங்க என்ன விளையுதோ, குளிர்காலத்துல என்ன விளையுதோ அதான் சாப்பிடணும், வெயில் காலத்துல என்ன விளையுதோ அதான் சாப்பிடணும். நம்ம அப்படி இல்லை, சென்னையில இருந்துட்டு ஊட்டி காய் சாப்பிட்டுருப்போம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. காஷ்மீர் ஆப்பிள் தின்னுட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒன்றி வாழ்வதில் இதெல்லாம் உதாரணம். இயற்கையோட ஃபுட்டே நம்ம அப்படி எடுத்துக்கிறது இல்லைங்கிறேன். அதனாலதான் மனிதனுடைய ஆயுள் எல்லாம் குறையிறதுக்கு காரணம் வந்து அந்த நீங்க அந்த காலத்துல பாருங்க, வயல்ல விவசாயி வந்து ஒரு வயல்ல போடுறான்னா அன்னைக்கு விளையிற கத்திரிக்காய் 3 மாசம் கழிச்சு வெண்டைக்காய் வந்து அது நெல், அது ரெகுலர் வருஷம் பூரா விளையிறதுன்னு சிலது இருக்கு. அது எங்க வேணாலும் சாப்பிடலாம், சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி வாழ்ந்தவங்களாம் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க அன்றைக்கு காலம். இன்னைக்கு இருக்குதா? 30 வயசு கீழே உள்ள ஹார்ட் அட்டாக் வருதுங்கிறான். என்ன பண்ணுவீங்க? அதான் இயற்கையோடு ஒன்றி வாழ்வதில்லை. அப்புறம் நிறைய பொல்யூஷன். இயற்கை மீறினதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை மீறி நம்ம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாதையில போகும்போது இவ்வளவு இது இருக்கு சார். ஆனா இந்த நுகர்வு கலாச்சாரம் நம்மள வந்து இயற்கையோட ஒன்றி விட மாட்டேங்குது. இல்ல அப்படி இல்லைங்க, நான் சொல்றது ஒரு லெவலை மீறிட்டோங்கிறேன். நீங்க எல்லாமே தேவைதான், பட் லெவலை மீறிட்டோங்கிறேன். நீங்க ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஹாலிடேஸ் வருதுன்னு வைங்களேன், இந்த பக்கம் பெருங்குளத்தூர்லாம் தாண்டி தாம்பரம்லாம் தாண்டி போறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஒரு 4 நாள் லீவ் வருதுன்னா, சனி ஞாயிறு லீவு, வியாழன் வெள்ளியில லீவ் வருதுன்னா கிளம்பிடுவாங்களே ஊருக்கு. நீங்க அந்த வாகனங்களுடைய கோர்வை பார்த்தீங்கன்னு வைங்களேன், என் மைண்டுக்கு சொல்லும். அதாவது இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்குள் பெட்ரோலுங்கிறதே கிடைக்காது பூமியில. பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலுங்கிறது ஒண்ணே இனிமேல் கிடைக்காது, போயிடும், எல்லாம் போச்சு. அப்போ அதுக்கு மூலப்பொருள் எதுவுமே இருக்கு. மாட்டு வண்டி, சைக்கிள், நடந்து போற வேலை தான் நடக்கும். இல்ல இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு லெவலை தாண்டிட்டோம். ஒரு அளவுகோல் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுகோலை மீறி விட்டோம். மனிதன் வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே வந்து அளவை மீறி போறதுனால இயற்கையினுடைய அளவுகள்ல குறைஞ்சிட்டே போயிடும். சரி சார், இப்போ இயற்கை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம். இப்போ மின் அதிர்வுகள் அதிகமா இருக்கு. நம்ம செல்போனு, டவரு, ரேடியேஷன்ஸ், இந்த மாதிரி நம்ம எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அதுல ரேடியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போ சமீபத்திய காலங்களில் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து நெல்லுமணி சாப்பிட்ற சிட்டுக்குருவி இல்லை. இது இயற்கையோடைய பேரழிவின் ஆரம்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா, இல்ல இதுதான் வந்து இங்க இப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு இயற்கை சீற்றத்துக்கும் மையப்புள்ளி? இது வந்து விஞ்ஞானத்தின் பேரழிவு, இயற்கையோட பேரழிவு இல்ல. இந்த ரேசஸ் படும் பொழுது அந்த ஹார்ட் வந்து தாங்காம தான் குருவி செத்து போகுது. ஆமா சார், இப்போ ஒரு ஃபுட் சைக்கிள்னு வரும்போது ஒரு இயற்கை வந்து இப்போ ஒரு எலியை பிடித்து ஒரு பாம்பு சாப்பிட போது, ஒரு பாம்பை பிடித்து இன்னொரு மிருகம் சாப்பிட, இது வந்து உணவு கலாச்சாரம். இதுதான் இயற்கையோடைய சுழற்சி முறை. இப்போ சுழற்சி முறையில ஒரு சுழற்சியில ஒரு சங்கிலியை மட்டும் நம்ம உருவி எடுத்துட்டோம் அப்படின்னா
அந்த சுழற்சி முறை கட்டாகும் போது அது இயற்கை பேரழிவு இதுல வந்துடும் இல்லையா? இல்ல உண்டுங்க. அது அந்த அந்த சுழற்சி முறை கட்டாததுக்கு காரணமே இந்த சயின்ஸ் தாங்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ ஒரு ஒரு கம்பி வேலி கம்பி வேலி போட்டதுனால தான் மிருகம் அடிபட்டுச்சு. நீங்க போடாமட்டு அது பாட்டு வந்துட்டு போயிருக்கும்ல. ஆமா. அது ஏன்? அப்ப நம்ம பண்ற தப்பு தான். புரிஞ்சுதா? எல்லாமே மனிதனுடைய செயல்பாடுகளால நிறைய மைனஸ் தான் இருக்கு. பிளஸ் எல்லாமே கிடையவே கிடையாது. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் பிளஸ்ன்னு. எல்லாமே அப்படிதான். ஒரு ஒரு காட்டில் இருக்கிற மிருகம் தண்ணி இல்லைனாலும் கூட தண்ணி எங்க இருக்குன்னு தேடி வருது. அப்ப அதுக்கு தண்ணி தேவை. அப்ப தண்ணி தேவையான இடத்து தாண்டி தான் இந்த மாதிரி வேலிகள்லாம் போகணும். புரிஞ்சுங்களா? இப்ப தண்ணியை தேடி வருது தெரியுமா? கரண்ட் இங்க வந்தா ஷாக் அடிக்குன்னு தெரியுமா? பாவம் அடிச்சுதான் சாகுது. அப்புறம் நான் சொல்லும் போது கூட காக்காயை வந்து அண்டங்காக்கான்னு சொல்றது 1000 ஆண்டுகள்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இல்லைங்க காக்காய்க்கு வந்து 10 வருஷமா 12 வருஷம் தான் அது துடிச்சு சாகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஒரு காக்கா தான் இயற்கையா சாகவே சாகாது. அது எங்காவது அடிபட்டுட்டு அது துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துருப்பாரு ஒழிய அண்டங்காக்காங்கிறது வந்து ஆயில் வந்து கணக்கே கிடையாது. அதனுடைய ஆயிலே தெரியாது யாருக்கும். அண்டங்காக்காவுக்கும் ஆயிலே தெரியாது. நம்ம பண்ற தவறுனாலே மின்சார கம்பெனியில் அடிபட்டு சாகிறது, வேற ஏதாவது கொஞ்சம் அப்படிதான் சாகுமோ ஒழிய காக்காய் வந்து இதை ஒருத்தர் வந்து என்ன வந்து கிண்டல் பண்ணார். கிடையவே கிடையாது. இயற்கை மரணம் இல்லாத ஒரு வாகனம் வந்து காக்காய். அந்த காலத்துல பாருங்க, அதுதான் வந்து ஆயுள் கிரகமான சனியுடைய வாகனமாக வச்சாங்க. புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஒவ்வொரு கலருக்கும் ரீசன் இருக்கு. ஒவ்வொரு மிருகங்களுடைய இது அமைப்பும் வந்து ஒரு கிரகங்களுக்கு ஏன் வச்சா அதுக்கு ரீசன் இருக்கு. எல்லாமே விளையாட்டுத்தனமால வைக்கல. நீங்க ஒண்ணுமே இல்லையே. நீங்க இன்னைக்கு அமாவாசை வரும், இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம்ல. இன்னைக்கு இந்த நட்சத்திரம் எந்த காலத்துல எழுந்தது? கேலண்டர் இன்னைக்கு கழிச்சுன்னா அமாவாசை தானே? ஆமா. இது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுது? நடந்துதா இல்லையா? ஏன் அன்னைக்கு எழுதுன சித்தர்கள் ஞானிகள் எழுந்து மட்டும் இன்னைக்கு ஒத்துக்கிறீங்க? இப்ப நேத்து வந்து சயின்டிஸ்ட் சொல்லல இன்னைக்கு அமாவாசை. ஆமா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? அன்னைக்கு இதை விட உள்ள சயின்டிஸ்டுக்கு தான் அன்னைக்கு இருக்கிற வானசாஸ்திரம் பார்த்தவங்க, வானசாஸ்திரம் படிச்சவங்க எல்லாம் அன்னைக்கு பெரிய விஞ்ஞானிகள். அவங்கதான் ஞானிகள், அவங்கதான் சித்தர்கள்ங்கிறேன். அப்போ நம்ம வந்து வெறும் கண்ணால பார்த்து ஆகாயத்தை பார்த்து வானசாஸ்திரம் எழுதின அந்த குறிப்புகள் இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே ஏடுல எழுதி வச்சிருப்போம். மறுபடியும் ரிப்பீட்டுங்க. எல்லாமே வந்து மறுபிறவி தான். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் மனிதன்கள் அழிவதே கிடையாது. இயற்கை பொதுவாக வந்து ஒரு இயற்கையோ இது அழிவே கிடையாது. ரிப்பீட்டு தான் எல்லாம். மறுசுழற்சி. மனுஷன் மொத்தமாக மட்டும் மறுபடியும் மனுஷன் வருவான். மிருகங்கள் மொத்தம் ரிப்பீட்டு தான் அது. கடல் நீர் நிலமாகிறது, நிலம் நீர் ஆகிறதுமே இயற்கை மாறி மாறி நடந்துட்டு தான். இந்த சுழற்சியில எல்லாருமே அடக்கம் தான். ஸோ வந்து 10,000 வருஷம் ஒரு சித்தர் இருந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னா அதனுடைய அந்த உயிரணு மீண்டும் பிறப்பு தான் மறுபிறகு. இப்போ நான் இப்போ ஒரு லாஸ்ட் வீக்கோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு அம்மா இறந்து 2 வருஷத்துலேயே பிறந்த அந்த குழந்தை 6-7 வயசு ஆனோடனே ஃபுல்லாக சொல்லுதான். ஆமா சார், அது ஸ்ரீதர் சார் வந்து நெஞ்ச மரபுதலை படமே அந்த கான்செப்ட் வச்சு தான் எடுத்தாரு. அதைத்தான் இல்லைங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒன்று பண்ணுனா என்னன்னு ஒரு அறிவு வரும்பொழுதே அந்த நுண்ணறிவு வந்து உள்ள பிறவியில வந்தவரா இருப்பார் அவர். கண்டிப்பா. இப்போ ஒரு கற்பனை தானே. இப்போ நம்ம கதையெல்லாம் எடுக்கிறோம் சார், சினிமா கதை கதை தானே, அது கதை தான். இப்போ வந்து நடந்த கதைகளை எடுக்கிறாங்க. இப்படி இருக்கலான்ற கதைகளா இருக்குல்ல, அந்த கற்பனை எப்படி ஒரு மனுஷனுக்கு வருது? எங்கேயோ அந்த பூர்வீகம், அந்த சிம்டம்ஸ், அதான் எப்பவுமே சொல்லுவாங்க, எந்த உயிரணுக்களும் இறப்பதில்லை. ஒரு மனிதன் இறந்தாலும் அவனை கொண்டே புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, அந்த உயிரணுங்கிறது சாகவே சாகாதான். அது பூமிக்குள்ள போயிட்டு மறுபடி பஞ்சபூதங்களோடு இணைந்து என்றாவது ஒரு தடவை இன்னொரு உயிரணு சேர்ந்து மீண்டும் பிறக்குமா. அது காலக்கெடு கிடையாது. அது 10 வருஷத்துலையும் பிறக்கலாம், 10,000 வருஷம் கழிச்சும் பிறக்கலாம். அப்படி வரும்பொழுது உடனே பிறக்குது பார்த்தீங்களா அந்த உயிரணு, அதுதான் பூர்வ ஜென்ம ஞாபகம். டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க. சார் இப்போ நம்ம இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பஞ்சாங்கம் அதே மாதிரி முன்னோர்கள் எழுதி வச்ச இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்திய காலங்களில் ஒரு ஜாதகத்துல ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு சார். மக்களே ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து திருக்கணிதம்னுவாங்க, இன்னொன்னு வாக்கியம்னுவாங்க. சிலருக்கு வந்து அது தப்புங்க. எப்படி சார் ஒரு கம்ப்யூட்டர் திடீர்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சிட முடியும்? இல்ல, ஜாதக கணிப்புங்கிறது வந்து பொதுவா வந்து ரெண்டுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. முதல்ல அது திருக்கணிதம் இதெல்லாம் வந்து பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து நட்சத்திரம் இதுதானே, அதுதான்
நீங்கள் எந்த ஜோதிடத்திலையும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு இந்த நட்சத்திரம் தான்னா அந்த டைம் டியூரேஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே ஒழிய நட்சத்திரம் தான். அதில் வந்து நான் மாற்றுக்கத்தில் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஜாதகம் என்பது எப்படின்னா அந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாதகம் நிறைய பேர் ஜோசியம் எல்லாம் தப்பு சார், நானும் கூட இந்த ராசி தான் எனக்கு நடக்கலையே அப்படிம்பாங்க. அது காரணம் என்னன்னா அந்த கரெக்டான நேரத்தை பார்த்து குறிக்காத ஜாதகமாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு எப்படின்னா போராட்டத்தில் பிறந்தவளுக்கு நூலாடாது பழமொழி, ஜோதிட கூற்று. போராட நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு நூலாட தாலி பாக்கியம் மறைமுகமா சொல்லுங்க, ஜோதிட கூற்று. இப்ப போராட்டத்தில் பிறந்தோன்னா என்ன பண்றாங்க, ஆஹா நம்ம பொண்ணு கல்யாணம் ஆனா ஒருவேளை விடு ஆயிருமோ, தாலி பாக்கி இல்லாம போயிருமோ, என்ன பண்றாங்க, நட்சத்திரத்தை மாத்திடுறாங்க. ராசி அதையே வச்சுக்கிட்டு நட்சத்திரத்தை மாத்தி சொல்லிடுறது. அப்புறம் எப்படி அது கரெக்டா? அப்ப தப்பு தானே. அப்ப தவறு யார் செய்யற? நீங்களே செய்றீங்க. ஸோ ஒவ்வொரு ஜோதிட கூற்றுமே உண்மை. அதை நம்ம வந்து ஜோசியமா அதை நம்ம நம்புறது இல்லை. ஆனா உங்களுடைய பிறப்பில் உங்களுடைய ஜாதகம் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா நீங்க நினைக்காமையே உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். நீங்க ஜோசியத்தை பத்தி கண்டுக்காம இருந்தாலும் நான் கெட்டது நடந்தே தீரும். அப்போ மனிதனுக்கு ஜோதிடத்தையும் தாண்டி அந்த இயற்கை தான் அவனை இந்த மாதிரி வழி நடத்தி செல்லுது. ஆமாம்மா சார், ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அண்ணன் ஒரு வாரம் சொல்லும்போது அதையும் கூட ஒருத்தருக்கு சூரிய வெளிச்சதப்படுகிறது அதெல்லாம் இல்லை. நவகிரக கோயில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்திலேயே நவகிரக கோயில் கும்பகோணம். தி சென்டர் பாயிண்ட் கும்பகோணம். இந்த கும்பகோணத்தை சுற்றி தான் எல்லா நவகிரக கோயிலும் இருக்கும். ஆமாம், எல்லா கோயிலும் உலக லெவல்லையே. அதுக்கு அந்த காலத்திலேயே சித்தர்கள் எழுதி கண்டுறீங்களா, ஏன் கும்பகோணத்து நவகிரக கோயில் இருக்குன்னா, கும்பகோணம் ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படி வந்து அது கும்பம். புரிஞ்சு, சூரியனுடைய ரேசஸ் வந்து பூமிக்கு வருது இல்லையா, அப்போ ஒவ்வொரு ரேசஸும் ஒவ்வொரு கிரகம் மேலே படும். சூரிய ரேசஸ் சுக்கிரன் மேலே படும், புதன் மேலே படும், இந்த மாதிரி சனி மேலே படும். அப்படி ஒவ்வொரு ரேசஸ் படும். இந்த ரேசஸ் வந்து பட்டு பூமிக்கு நேராக வர்ற இடம், பூமியிலேயே நேராக வர்ற ஒரே இடம் கும்பகோணம். எனி டைம். இப்போ ராத்திரியில் வந்து சூரியன் கிடையாது, சந்திரன் நல்லா வெளிச்சம் இருக்குதோ இல்லையா நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டாருடைய ரேசஸ் வரும் தெரியுங்களா? ஆமாம். சூரியன் வந்து ஸ்டார்ல பட்டு அந்த ஸ்டாருடைய ரேசஸும் கூட கும்பகோணத்தில் வந்து விழுகுமா. ஓ, உங்களுக்கு புரிஞ்சுதா? கும்பகோணத்தில் மட்டும் இரவிலும் நட்சத்திரங்கள் நிலா மூலமாக கூட இந்த ரேசஸ் பூமிக்கு வருமா. அதாவது ஒவ்வொரு கிரகத்திலிருந்து பட்டு. அதனால என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நவகிரக கோயில்களுக்கு போகும்பொழுது இரவிலும் தங்கி வரணும்னு சொல்லுவாங்க. அந்த ரேசஸை வாங்கணுங்கிறது ஐதீகம். அதனாலதான் என்னன்னா, 2.5 நாளைக்கு ஒரு தரம் சந்திரன் இடம் மாறாரு ஜோதிடத்தில். 2.5 நாளைக்கு. இந்த 2.5 நாள்லயே 3 நட்சத்திரங்கள் மாறும். ஒரு இதுல 2 பாதங்கள்லாம் மாறும். இப்போ ஒரு நட்சத்திரம் மாறும் பொழுது இந்த 2.5 நாள்லயே உங்க மைண்டு பலவிதமா மாறிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இன்னைக்கு நீங்க எந்திரிக்கும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பீங்க. ஆஹா இன்னைக்கு சாதிக்க போறோம், ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கே தெரியும். அதே ஒரு 2 நாள் கழிச்சு ஆமா இன்னைக்கு எந்திரிச்சு போய் என்னத்துக்கு கிழிக்க போறோன்னு தோணும். ஸோ அதுதான் மைண்ட் செட்டு. ஆக சந்திரனுடைய ரேசஸ் வந்து உங்க மைண்டை வந்து அப்படி மாத்திக்கிட்டே இருக்கும். இடம் மாறும்பொழுது மாறும். ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மாறும்பொழுதும் உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் இருக்கும். ஒரு மனிதன் ஒரே இதில் இருக்க மாட்டான். அந்த ஒரே மைண்டு செட்டாக இருந்தால் நான் வந்து இந்த மென்டல்னு சொல்கிறோம்ல, ஆமாம், அவனுடைய எல்லா ரேசஸும் மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதான் சொல்லுங்க, ஒரு பைத்தியக்காரங்கிட்ட போய் பக்கத்தில் நின்று ஒரு தரம் ஒரு 10 நிமிஷம் அவனை வாட்ச் பண்ணி பாருங்க. அவன் எதனால் மென்டல் ஆனாங்கிறது மெயின் பொருளாக வச்சுட்டு பேசிகிட்டே இருப்பான். இப்படி நடக்காத இப்படி ஒருத்தர் சொன்னான்னா ஒன்று தப்பாக நடந்ததை வச்சுக்கிட்டு அவன் அதே இதில் அதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் பேசுவான். இப்படி நட அப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா, அது நடக்க போறதையும் சொல்லுவோம். ஸோ மென்டலை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. அவனுக்கு வந்து நடந்து முடிந்த கதைகளும் தெரியும், நடக்க போற கதைகளும் தெரியும். இது வாட்ச் பண்ணும். நான்லாம் வந்து இதெல்லாம் அப்போ படிச்சதை வச்சுக்கிட்டு மென்டல்லாம் பேசிக்கும் போது அப்படியே ஒட்டு கேட்பேன், போய் கொஞ்சம் தள்ளி நின்று என்னதான் பேசுறாங்கன்னு. நீங்க வாட்ச் பண்ணணும். அது சொன்னா வந்து வேணும் பைத்தியக்காரத்தனம் அந்த உளறிட்டு சொல்றவன் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அப்படின்லாம் தான் கேட்கணும்.
அட போயான்னு சொன்னா சொல்லிட்டு போங்க, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆக வந்து ஒரு மைனஸ் வருது அப்படின்னா அதை நம்ம ப்ளஸ்ஸாக பார்க்கணும், அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தானே. ஆமா, சித்தர்கள் ஒண்ணு எழுதி வச்சுட்டாங்க, சித்தர்கள் எழுதி வச்சதுபடிதான் நடக்கும் அப்படிங்கிறவங்க. பொதுவாகவே ஒரு கோவில்ல போய் நம்ம சாமி கும்பிடுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் நம்ம ப்ரேயர் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்களுடைய கஷ்டத்தையும் தாங்க அப்படின்னா ஒரு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையா, இல்ல சித்தர்கள் அது மாதிரி ஒரு பரிகார முறைகள் எதுவும் எழுதி வச்சிருக்காங்களா? ஏன்னா சித்தர்கள் சொன்னது நடந்துருச்சு, ஆனா இது நடக்காம இருக்கிறதுக்கு சித்தர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்களா? பரிகாரங்கள் தானே. ஆமா, இருக்குது பரிகாரங்கள், சித்தர்கள் சொல்லி ஒண்ணு இருக்கு. ஆனா காசு செலவு பண்ணி பண்ற பரிகாரம் எந்த சித்தரும் சொல்லல. அது நீங்களே வீம்புக்கு போய் பண்றது. அந்த மாதிரி பரிகாரம் யாரும் சொல்லவே இல்லை. பரிகாரம் என்பது உங்க மனசாட்சி தான். நீங்க ஒண்ணும் கிடையாது, இந்த கோயிலுக்கு போகும்னு நீங்க நினைச்சுன்னா ஒரு கோயிலுக்கு போக முடியாது. ஆமா, திருப்பதி வெங்கடாச்சலபதி மேல மலை மேல இருக்காரு, கீழ் திருப்பதியில எத்தனை பேர் மேல போய் பார்க்காதவங்க இருக்கான்? போகும்னு நினைச்சும் கூட போய் பார்க்காதவங்களாம் இருக்காங்க. நானே இருக்கேன். தென் வாட்? ஸோ அதெல்லாம் அதுதான் விதி. இப்போ பரிகாரம் என்பது எப்படின்னா, இப்போ ஒரு படியில கால் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கிறோம்ல. ஆமா, எடுத்து வைக்கிறோம், நம்மளை அறியாம ஒரு படி ஸ்லிப் ஆகுது இல்ல. ஆமா, அதுதான் மைனஸ். அப்ப பரிகாரம் என்ன? நீங்க டைவர்ட் ஆகாம கரெக்டா போறத பரிகாரம். புரிஞ்சுதா? ஸோ பரிகாரங்கள் வந்து எப்படின்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருக்கு. இப்போ ரொம்ப சிம்பிளா சொன்ன, இது நம்புறீங்களா நம்ம நான் சொன்னேன். இப்போ 7.5 சனி, அஷ்டம சனி, அஷ்டாத்தம சனி, ஜென்ம சனி, பாத சனி, மாரக சனி, சனியில் எத்தனை இருக்கு 30 வருஷத்துக்குள்ள. இப்போ ஒரு சனி வந்து ஒரு ராசிக்காரனுக்கு வந்து சரியில்லை, ஒரு பாதகமா இருக்காரு அப்படின்னா சாதகம் பண்ணோம்னா ஒரே ஒரு வழிதான், ஆஞ்சநேயர் வழிபாடு தான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா சனி பகவானுக்கு போய் அர்ச்சனை சேனல் பண்ணவே வேணாம். ஆஞ்சநேயர் போய் அவர் நேரா பார்த்து ஸ்ரீராம ஜெயன்னு ஒரு 10 தரம் 9 தரம் சொன்னீங்கன்னா போதும். ஏன்னா சனி பகவான் வந்து தி பெஸ்ட் வாத்தியார். அது நிறைய பேர் பயப்படுறாங்க சனினாவே. கிடையவே கிடையாது. அவர் வந்து டீச்சர். ஒரு படிக்கிற காலத்துல ஒரு மாணவனை பார்த்து ஒரு வாத்தியார் அடிக்கிறான்னு எதுக்கு அடிக்கிறாரு? நல்லா படிக்கணும் தான் அடிக்கிறாரு. ஸோ நீ வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சொல்றது தானே. அந்த மாதிரி தான் சனி பகவான் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு. உங்களுக்கு டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாரு, நீங்க பாஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ சனி பார்த்து பயப்படாது. சனியெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி பழகணும். இப்போ சனி வந்து மைனஸ்ன்னு ஒரு ஜாதகக்காரர் நினைச்சான்னா நேரம் ஆஞ்சநேயர் போயிட்டான். நீங்க போய் ஸ்ரீராம ஜெயம் சொன்னாவே போதும். ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் சனி பகவான்கிட்ட வர வாங்கினவர். ஓ, இது மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா கூட வாங்கினது இல்லை, ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருக்காரு. சனி பகவான் வாயை திறந்து, அவர் வந்து வாயை திறந்து உன்னுடைய பக்தர்களுக்கு நான் நல்லதே பண்ணுவேன்னு வர வாங்கின ஒரே கேரக்டர் ஆஞ்சநேயர் தான். புரிஞ்சுதா? அதனால ஆஞ்சநேயர் வழிபட்டாவே சனியுடைய தோஷம் பூராமே வெள்ளம். சரி, இது வந்து சித்தர்கள் சொல்றது. ஆஞ்சநேயர் வழிபாடு அவ்வளவு உத்தமம்னு சொன்னோம். இப்போ சித்தர்கள் அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் மருத்துவ குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆமா, இந்த மருத்துவ குறிப்புகள்ல பாதி வந்து பேட்டன் ரைட்டு, காப்பி ரைட்லாம் வேற வெளிநாடுகள் வாங்கியிருக்காங்க. இந்த மருத்துவ குறிப்புகள் உள்ள இந்த சித்த மருத்துவம் இதுவரையிலும் அங்கீகரிக்கவும் படல, அதை வந்து பெருசாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படல. பட் ஓரளவுக்கு அது போகுது. அதுல சர்ஜரியும் இல்லை. தன்வந்திரி மாதிரியான ஒரு சித்தர் வந்து அவர் தான் முதல்ல சர்ஜரிங்கிற ஒரு விஷயத்தையே ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி சித்தர்கள் அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா சித்தர்களுடைய மூலிகையில் இங்க நம்ம ஊர்ல அக்செப்ட் பண்ணிக்கல, வெளிநாடுகளையும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா சார்? சித்த மருத்துவமே என்னன்னா முதல்ல சொன்னதுதாங்க, உங்களுடைய ஃபுட்டு தாங்க மருந்து. நான் முதல்ல சொன்னது தெரியுமா? ஆமா, மருந்துங்கிறது ஒண்ணு, நீங்க சாப்பிட்றதே தான் மருந்து. அதை மீறினா தானே வியாதி வருது. புரிஞ்சுதா? இப்போ ஒரு மிளகு சேர்த்திக்கணும்னா ஒரு அளவு இருக்கு. அது எந்த காலகட்டங்கள்ல எந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு. ஒரு உப்பு எந்த அளவுக்கு சேர்த்திக்கணும் இல்லையா? ஒரு சுகர் எந்த அளவுக்கு சேர்த்திக்கணும். ஒரு பாடியில நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்ம சொல்ல முடியும். புரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, நார்ச்சத்து, புரதச்சத்து, லொசுக்கு என்னென்னமோ சொல்றோம்ல. ஆமா, இது எல்லாமே இயற்கையா நம்ம சாப்பிட்றதுலயும் இருக்கு. அதனுடைய கண்ட்ரோல், அதனுடைய அளவு தெரியாம நம்ம முழுங்குறதுனால தான் இதெல்லாம் வேணா ஆப்போசிட் ஆகுது. நீங்க ஒரு பொருளை அதிகமா சாப்பிட்டா பாய்சன் தான், ரொம்ப குறைவா சாப்பிட்டாலும் வீக் தான். ஸோ லிமிட்டு, அதுதான் மருந்து. சித்த மருந்துங்கிறது அதுதான்.
சித்தர்களுடைய மருந்தெல்லாம் எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க? தனியா வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சா கண்டுபிடிச்சாங்க? இயற்கைக்கு சம்பந்தப்பட்டதுன்னு தானே எடுத்தானே பண்ணாங்க. ஆமா. உண்மையா இல்லைங்களா? ஒரு 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 குழந்தைக்கு அந்த காலத்துல அம்மா வாக்குது. நான் சொல்றது 60ல எல்லாம் ஒரு அம்மா வார்த்தைன்னு வைங்களேன். அம்மை நோய் தாக்குதுன்னு வைங்களேன். இப்பெல்லாம் இல்லை, அம்மை நோய் வரதில்லை வேற. அப்பெல்லாம் அந்த வெப்பம் தாங்காம அம்மை நோய் வரும். அம்மை நோய் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா வேப்ப இலையை போட்டு படுக்க வைப்பாங்க. குளிர்ச்சி. அப்ப ஏன் அது வந்து குளிர்ச்சின்னு சொல்றோம், ஆனா அதனுடைய குணம் என்ன? சயின்டிபிக்கா சூடு. சூடுதான் சூட்டை தணிக்கும். இதை தத்துவம் இல்லையா? அப்ப அந்த வேப்பிலைங்கிறது எவ்வளவு பெரிய மருந்து. அந்த மாதிரி வேப்பிலை, துளசின்னு சொல்றோம், மிளகுங்கிறோம், கடுகுங்கிறோம், சீரகங்கிறோம், உப்புங்கிறோம். இது எல்லாமே மருந்து. ஆக நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே மருந்து தான். அது அளவு மீறினா பாய்சன், அளவு குறைஞ்சாலும் ஆகாம போயிடும். அதை லிமிட் பண்ணணும். சித்த மருந்தே இதுதாங்க, புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல. இதை கோர்வையாக்கி பிளஸ் ஆனா என்ன சாப்பிடணும், மைனஸ் ஆனா என்னன்னு கொடுத்தது தான் அந்த சித்த மருத்துவம். உங்களுக்கு பாடியில இதெல்லாம் கம்மின்னா இதை கொடுத்தா லெவல் ஆகுது, ஓவர் ஆயிடுச்சுன்னா குறைக்கிறதுக்கு உண்டானது எல்லாமே மூலிகை. அவ்வளவுதான். எந்த ஒரு மெடிசனுமே வந்து மனிதன் கண்டுபிடிக்கல, இயற்கையிலிருந்து கொண்டு வந்ததா எல்லா மெடிசனும். ஓகே சார். அதான் இப்போ இதிகாசங்கள் நம்ம ஊர்ல அரசியல் ஒண்ணு என்னன்னா, ஒரு பக்கம் கடவுள் இல்லை அப்படிங்கிற கடவுள் மறுப்பாளர்கள், இதிகாசம் அப்படிங்கிறது அது பேரே இதிகாசம், அது வந்து புராணத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறது, ஒரு புதினம், அதை வந்து நீங்க நம்ப தேவையில்லை, அது ஒரு கதையா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து இருக்கு, விஞ்ஞானத்துல இது உண்மை அப்படின்னு நம்புற தரப்பு மக்களும் இருக்காங்க. இதை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலும் நடக்குது, மிகப்பெரிய மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் நடக்குது, சுத்தியில் இதெல்லாம் நடக்குது. இது ஒரு இயற்கை அப்படின்ற ஒரு விஷயத்துல பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய வன்முறையா உங்களுக்கு தெரியலையா சார்? இல்லை, அதுதான் சொல்றாரு. நம்ம தான் வந்து எல்லாரையும் மீறி போயிட்டு இருக்கோம்னு. அதாவது ஒரு ஒரு குரூப் சேர்ந்து மதமாக்கி அதை கவர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு குரூப் வந்து ஜாதி பேரை சொல்லிட்டு ஒரு குரூப், இப்படி குரூப்பை பண்ணிட்டாங்க. அதாவது நான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி தான், நீ என்ன வேணாலும் இருந்துக்கோ, மனுஷனா இரு. முதல்ல நீங்க மனிதனா தான் இருக்கும். இப்போ நானே வந்து உங்ககிட்ட இன்டர்வியூ கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்றேன், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி நான் கூப்பிட்டீங்க? இவன் ஒரு மனுஷன், இவன் சினிமா துறையில கொஞ்சம் அறிமுகம், அதுதானே கூப்பிட்டீங்க? இங்க 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 ஏதாவது வந்ததா ஜாதி மதம் இன மொழி? அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் இருங்கிறேன், எல்லா விஷயங்கள்லையும் அதுக்கு அப்பாற்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து மைனஸ் தான், கண்டிப்பா அது பயங்கரமான மைனஸ். ஸோ ஒரு மதத்துக்குள்ள இன்னொரு மதப்பு, அது அவன் இஷ்டம். நீங்க ஏன் அதுக்குள்ள போய் என்டர் ஆகுறீங்க? ஒரு ஜாதிக்குள்ள அவங்க செயல்பாடு, அவங்க இது இருக்கும், நீ அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்க, ஏன் மைனஸ் பண்றீங்க? அது அவங்களுடைய இது. அது மாதிரி அந்த பிரிவினையை கொண்டு வரக்கூடாது. பட் இன்னைக்கு நம்ம யூடியூப்ல உங்க கமெண்ட்ஸ்ல எடுத்துக்கோமே சார், நிறைய கமெண்ட்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேட்டர்ஸ்ன்னு சிலர் இருப்பாங்க, ஆன்மீக எதிர்ப்பாளர்கள், நம்ம சொல்ற கருத்துக்கு முரண்பாடா சொல்ற ஒருத்தவங்க, அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இது வந்து ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லி தள்ளி விடுவாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்துல கூட அந்த ராமருடைய பிராண பிரதிஷ்டை நடந்துச்சு, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஒரு பக்கம் வந்துச்சு, மிகப்பெரிய ஆதரவும் வந்துச்சு. இதுலயே வந்து சில முரண்பாடுகளான விஷயங்கள் எல்லாம் வருது. இப்போ இந்த முரண்பாடுகள்லாம் இதிகாசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை எழுப்பத்தானே செய்யும். இல்ல, முரண்பாடுகள் சொல்லும் பொழுது நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு 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 அறிவு வளர்ச்சி தான் முரண்பாடுகள். இப்போ ஒரு குழந்தை பையன் ஒரு தப்பு பண்றான்னா, அப்பா அம்மா கண்டிக்கிறான்னா இந்த பையனுக்கு கோபம் தான் வரும். கண்டிப்பா. அந்த அறிவுக்கு அவங்க சொல்றது அவனுக்கு முரண்பாடா தெரியும். அதே பையன் கொஞ்சம் வளர்ந்தோடனே அவன் குழந்தைக்கு இவன் அட்வைஸ் பண்ணுவான், இந்த குழந்தைக்கு முரண்பாடா தெரியும். புரிஞ்சுதா? எல்லாமே அந்த சுழற்சி தான். ஆக வந்து முரண்பாடுங்கிறது அல்ல, நீங்க உங்களுடைய அறிவுடைய வளர்ச்சி, இவ்வளவுதான் தெளிவு உங்களுக்கு. ஸோ நீங்க முதல்ல கேட்ட மாதிரி கடவுள் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுதுன்னா, கடவுள் இல்லைன்னு யாரு சொல்றான்னா அவன் தான் அதிகமா கடவுளையே மனசில் நினைக்கிறவன். கடவுள் இல்லைன்னு சொல்றவன் தான் அவன் தானே சொல்லுவான் கடவுள்ல கடவுள். நம்ம கடவுள் இருக்குன்னு எங்காவது, கடவுள் சாமி கும்பிடுறோம், கடவுளுக்கு எங்காவது சொல்லிட்டு திரியிறான். கடவுளை நம்புறவன் நேராக கோயிலுக்கு போவான், வீட்டில் இருக்கிற சாமி கும்பிட்டு அதோட விட்டுருவான். ஆனா கடவுளை நம்பாதவன் தெரு தெருவா ஆளை பார்க்கும் போதெல்லாம் கடவுள் இல்லை, கடவுளை சொல்லிட்டு கடவுள் பேர் சொல்லிட்டே இருக்கும். ஸோ கடவுள் அதிகமா யாருகிட்ட இருப்பாங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட தான். அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அவங்க வாயில வந்துகிட்டே இருக்கல கடவுள் கடவுள்னு. கடவுளை கும்பிடுறோம் கடவுள் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் கூட
தூங்கி எந்திரிக்கும் பொழுது கடவுளே அப்படின்னு சொல்லும். இல்லை எந்திரிக்கும் பொழுது அம்மா ஏதோ ஒன்று சொல்லி தானே எந்திரிப்போம். பொதுவாக வந்து நம்ம ஓ காட், இங்கிலீஷ்காரங்க கூட எந்திரிக்கும் பொழுது ஓ காட், மார்னிங் எந்திரிக்கும் ஒரு காடு கடவுள் நினைக்கிறான். நம்ம எந்திரிக்கும் போது கடவுளை நினச்சிக்கணும். இது எப்பாவது ஒரு தரம் ஒரு நாளில். ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் 24 மணி நேரம் அதையே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ கடவுள் சப்போர்ட் அவங்களுக்கு அதிகம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல விஷயங்கள் பல துறைகள் சார்ந்து பேசினது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் பூரா எப்படின்னா என்னுடைய அனுபவங்களில் நான் பார்த்த விஷயங்களை தான் கேள்வி கேட்டீங்க. புதுசாக கேட்டிங்கன்னா ராக்கெட் எப்படி செய்யுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியுமா? தெரியாது. அது ராக்கெட்டை விடுங்க, வீட்டில் ஏதோ ஒரு கிச்சடி பண்ணணும்னா அதே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன், அவ்வளோதான். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாம்பு பொத்து அனுபவமாக. போயிட்டு வரமுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள், ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல்.